everyone welcome and a very happy Monday. இன்னொரு புது வாரம் இதையும் எக்ஸைட்டடாவே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோட டெக் நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்து நம்ம சேனல்ல அப்கமிங் ஸ்மார்ட்ஃபோன்ஸ் செப்டம்பர் 2021 அப்லோட் பண்ணிருந்தேன். ஸோ நீங்க ஒரு வேளை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட இன்னைக்கு டெக் அப்டேட்ஸ் OnePlus தரப்புலேருந்து 3 புது ஸ்மார்ட்ஃபோன்ஸ் இந்த வருஷமே லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்துலாம். iQOO 8 இதோட லான்ச் டீட்டெயில்ஸும் தெரிய வந்திருக்கு. Redmi தரப்புலேருந்து ஒரு புது ஸ்மார்ட்ஃபோன் அடுத்த நம்பர் சீரீஸாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியே இருக்கு. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 611ல இன்னைக்கும் பேடிஎம் கான்டாக்ட் இருக்கு. டீடைல்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையாக பார்க்கறதா இருந்தா என் பேரு வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். Facebook ஒரு புது ஃபீச்சர் ஒன் கிளிக் டூல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் லான்ச் கிடையாது, வெறும் ஆப்கானிஸ்தானுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறவங்க யாராவது அவங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வந்து சேஃப்டி பண்ணணும் அப்படின்னா இந்த ஒன் கிளிக் டூல் அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிடும். அதோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே பார்க்க முடியாது, அவங்களுடைய டைம்லைனில் இருக்கக்கூடிய இமேஜஸ் எதுவுமே பார்க்க முடியாது. ஒரு சேஃப்டி மெஷருக்காக இந்த ஒன் கிளிக் டூல் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு மட்டும் இவங்க அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறதா தெரியுது. வாட்ஸ்அப் ரொம்ப நாளாக மல்டி டிவைஸ் ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பீட்டா டெஸ்டிங்க்கு நிறைய பேருக்கு ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஃபீச்சரில் வந்து ஐபேடை லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் iOS யூஸராக இருந்தால் மல்டி டிவைஸ் சப்போர்ட்டில் வந்து ஐபேட் நீங்கள் லிங்க் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அகைன் மல்டி டிவைஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் மூலிமா வந்து நீங்கள் செகண்டரி டிவைசஸ் வந்து ஆட் பண்ணலாம். அதாவது 4 டிவைஸ் வரைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வச்சுக்க முடியும். இந்த ஃபீச்சர் பீட்டா டெஸ்டிங்கில் இப்போ ஐபேடை ஆட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. கூகுளுடைய Pixel 5a குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரல. அடுத்ததாக Pixel 6 சீரீஸ்லையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதை அடுத்து வந்து ப்ரெடெசஸர் பிக்சலுடைய 4a அண்ட் Pixel 5a இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனையும் வந்து டிஸ்கண்டினியூ பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் வந்து ஆஃப்லைன் ஆன்லைனில் வந்து ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டிஸ்கண்டினியூ ஆகிடும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய Pixel 5a அதுக்கப்புறம் 6 சீரீஸ் வந்து நிறைய அப்கிரேடோட இவங்க லான்ச் பண்ண போகிறதுனால ப்ரெடெசஸரை டிஸ்கண்டினியூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. Motorola ரீசெண்டாக H20 சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் H20 அதுக்கப்புறம் H20 ஃபியூஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 2 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து உங்களுக்கு ப்ரீ புக்கிங் ஆகஸ்ட் 24 ஃப்ளிப்கார்ட்டில் அப்படின்னு லான்ச் ஈவெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சேல் ஆகஸ்ட் 27 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து மோட்டரோலாவுடைய H20 வந்து சேல் டேட் போஸ்ட்பாண்ட் ஆகிற மாதிரி தெரியுது. இதுக்கான ரீசன் வந்து பிராண்ட் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலை. மோட்டரோலா H20 ஃபியூஷன் வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ப்ரீ புக்கிங் ஆகஸ்ட் 24 இருக்கும், ஃபர்ஸ்ட் சேல் ஆகஸ்ட் 27 இருக்கும். அதே H20 வந்து உங்களுக்கு போஸ்ட்பாண்ட் ஆகும் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் எந்த டேட்டில் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணல. ஒன்ஸ் ரிவீல் பண்ணோன்னே டெக் நியூஸில் அப்டேட். அதோட மோட்டரோலாவுடைய G சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் Moto G50 இதுவும் கீக் பெஞ்சில் லிஸ்டிங்காக இருக்குது. அங்கே லிஸ்டிங் ஆனதுனால ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரிய வந்திருக்கு. அகைன் இது அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோனாக மீடியாடெக் டைமென்சிட்டி 700ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதோட பேஸ் வேரியன்ட் 4GB அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ மோட்டரோலா தரப்புலேருந்து ஒரு அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். சாம்சங்குடைய ஃபோல்டபுள் டிவைசஸ் குளோபலாக ஏற்கனவே லான்ச் ஆயிடுச்சு. இந்தியாவில் இதோட லைவ் ப்ரீ புக்கிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் 23 அன்னைக்கு உங்களுக்கு லைவ் ப்ரீ புக்கிங் அவைலபிளாக இருக்குது. ப்ரீ புக்கிங்கில் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDFC கார்டு யூசர்ஸ் அதாவது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூசர்ஸ்க்கு வந்து 7500 கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடவே சாம்சங் கேர் ப்ளஸ்லேருந்து உங்களுக்கு 4000 to 7000 வரைக்கும் வந்து உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு வேளை ப்ரீ புக் பண்ணிங்கன்னா சாம்சங் டேகும் ஃப்ரீ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிவைசஸை ஒரு வேளை பர்ச்சேஸ் பண்ணணும்னா ப்ரீ புக்கில் பர்ச்சேஸ் பண்ணும்போது வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ரியல்மி தரப்புலேருந்து ஒரு சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து 10A சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய எல்லா 5G டிவைசஸை விட கம்மியாக லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இன்னும் ஆல்ரெடி இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது HD+ டிஸ்பிளே கூடவே 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சலோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ ரியல்மி தரப்புலேருந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ விவோடைய Y சீரீஸ்லேயும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு லான்ச் ஆகுது. Vivo Y33s ஆல்ரெடி அமேசானில் இதுக்கான பேஜ் வந்து லிஸ்டிங்காக இருக்குது. ப்ரைஸும் ரிவீலாக இருக்குது. இதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் மீடியாடெக் ஹீலியோ G80ல இவங்க கொடுக்குறாங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சலோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 17,990க்கு லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அமேசானில் ரிவீலாக இருக்குது. ஸோ விவோடைய Y சீரீஸில் இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. அது மட்டும் இல்லை, விவோ அவங்களுடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சீரீஸ் X70 சீரீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ மாதிரி 3
ஸ்மார்ட் ஃபோன் X70, X70 Pro, X70 Pro Plus இவங்க லான்ச் பண்ணுவாங்க. இதில் X70 உடைய ஸ்பெக்ஸ் மட்டும் ரிவீலாக இருக்குது. X70 அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 1200ல ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ மற்ற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் கண்டிப்பாக ஃப்ளாக்ஷிப் சிப் செட்டில் தான் லான்ச் பண்ணுவாங்க. மேபி லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆக போகிற ஃப்ளாக்ஷிப் சிப் செட்டாக இருக்கலாம். iQOO ரீசெண்டாக iQOO 8 சீரிஸ் வந்து சைனாலாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் iQOO 8, iQOO 8 Pro லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் ஆல்ரெடி இந்தியாவில் IMEAல லிஸ்டிங் ஆயிருக்கதா நம்மளுடைய டெக் அப்டேட்ஸில் பார்த்துருந்தோம். இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. இது மிட் ஆஃப் செப்டம்பர், அதாவது 15 to 20th இது இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் குளோபலாக எப்படி லான்ச் ஆச்சோ அதே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் அவுட்லுக் தான். பட் இந்தியாவில் இது iQOO 8, அதுக்கப்புறம் iQOO 8 Legend இந்த பேரில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ iQOO உடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் நெக்ஸ்ட் மந்த் மிட் ஆஃப் செப்டம்பரில் நம்ம எதிர்பார்க்கலாம். ரெட்மி உடைய ஒரு புது டிவைஸ் வந்து லிஸ்டிங் ஆயிருக்கு. இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் மந்த் லான்ச் கிடையாது, அக்டோபர் லான்ச் அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதோட ஸ்பெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 820 ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இது ரெட்மியுடைய ரீசன்ட் சீரீஸ் இல்லாமல் புது சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ புது சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் அக்டோபர் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெட்மியுடைய 11 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வருது. ஸோ ரெட்மி 11 MediaTek Dimensity 820 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தற்சமயம் தகவல் வெளியாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? OnePlus இந்தியாவில் 3 ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இந்த வருஷம் கடைசிக்குள்ள. ஆல்ரெடி பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 9RT நம்ம பார்த்துருந்தோம். இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷனே ரிவீலாக இருக்குது. இது Snapdragon 870 இந்த சிப் செட்டில் தான் லான்ச் ஆக போகிறதா ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, சில ரூமர்ஸ் படி இது ரியல்மியுடைய மாஸ்டர் எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் தான் இவங்க ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாக இருக்குது. பட் OnePlus 9RT இவங்க லான்ச் பண்ணுறதா கன்ஃபார்மாக இருக்குது. அது மட்டும் இல்லை, OnePlus Nord கீழே வந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஒன்று OnePlus Nord 3, அதுக்கப்புறம் OnePlus Nord N300 இந்த சீரீஸ் கீழே லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Nord கீழே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும், OnePlus 9 சீரீஸ் கீழே ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ஸோ 3 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது இந்த வருஷம் கடைசியில். அடுத்தது எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ஃபேஸ்புக் கொண்டு வந்திருக்க புது ஃபீச்சர் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரெண்டாவது சொல்லுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் மல்டி விண்டோ. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சுப்ரமணியம். கங்க்ராச்சுலேஷன் சுப்ரமணியம். நீங்கள் இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.